ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி. சொன்னால் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப பிரச்சனை நிறைந்த ஒரு ஸ்கின் டைப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் டைப்புக்கு நிறைய ஆக்னிஸ் வரும், ஆக்னி ஸ்கார்ஸ் வரும், பிக்மெண்டேஷன், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸும் வரும். பட் ஆனால் இந்த ஸ்கின் டைப் ரொம்ப நாளைக்கு அவங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப யங்காகவும் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்கின்னை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வேறு எந்த ஸ்கின் டைப்பும் இல்லை, நம்ம சூப்பரான ஒரு ஆயிலி ஸ்கின் பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ இந்த ஆயிலி ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் சுரக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, உங்களுக்கு ஆக்னிஸ் நிறையா வரும், ஆக்னிஸ் ஸ்கார்ஸ் வரும். மேக்கப் போட்டால் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே மேக்கப் மேலே நல்லா எண்ணெய் வழிஞ்ச மாதிரி ஒரு லுக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டல்லாக இருக்கும் ஃபேஸு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு ஸ்கின் டைப்பு. பட் ஆனால் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் கிட்ட கேட்கும்போது தான் தெரியும் அதுக்கு ஆயிலி ஸ்கின் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு. பிகாஸ் அவங்க ரொம்ப ட்ரை ஆகிடும், அவங்க ஸ்கின்னு ரொம்ப இச்சியாக இருக்கும், ஃப்ளேக்கியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து க்ரீம்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ட்ரை ஸ்கின்னுக்கு இருக்குது. ஆயிலி ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆயில் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஆக்னி, ஓப்பன் போர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஸ்கார்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ எல்லா ஸ்கின்னுமே அதுக்கான பிரச்சனைகள் வந்து தன்னுள்ள வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம எப்படி வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுறோம், கொண்டு போகிறோம், அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் வந்து நம்ம ஸ்கின் டைப்பும் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்மளும் நம்ம ஸ்கின்னோட ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதுவரையும் நீங்கள் ஸ்கின் கேரே வந்து நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணதில்லை, எனக்கு ஸ்கின் கேர் பற்றியுமே ஒன்றுமே தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ எதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், ஸோ யாராருக்கு எந்த ப்ராடக்ட் சூட் ஆகும், ஸோ அதை பற்றி நான் டீப்பாக சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் கேர்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முகத்தை கழுவினா தான் அதுக்கு அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸை வந்து போட முடியும். ஸோ அதுக்கு மெயினாக வந்து நம்ம முகத்தை கழுக்கணும். ஸோ நம்ம ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறதுனால நம்ம என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே திரும்ப எண்ணெய் வழிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஆயிலி லுக் வந்து கொடுக்கும். இதுக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா, ஆயிலி ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே வந்து ஆயில் நிறையா செக்ரேஷன் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து ஆயில் இல்லாத ப்ராடக்ட்ஸாக வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கணும். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு. ஸோ எந்த ஒரு ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், ஸோ சீரம்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து அதில் ஆயில் இல்லாத மாதிரி, ஆயில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து மேட் ஃபினிஷாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும், ஜெல் பேஸ்டாக, வாட்டர் பேஸ்டாக, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கணும். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கான கிளென்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிளென்சராக இருக்கணும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து முகத்தில் ஸ்கின் கேர் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு உடம்புல போடுற சோப்பே தான் வந்து முகத்தில் போடுறீங்கன்னா இனிமேல் தயவு செஞ்சு அந்த சோப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம பாடியில் போடுற ஒரு சோப் வந்து முகத்தில் போட்டால் அது சத்தியமாக அது செட் ஆகாது. பிகாஸ் பாடியோட ஸ்கின் டைப் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் பாடிக்கு யூஸ் பண்ணுறது ஃபேஸில் வந்து தயவு செஞ்சு யூஸே பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைல்டான ஒரு கிளென்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் ஆயில் ஃப்ரீ கிளென்சராக யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பிராண்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. டாக்டர் ஷீட்டில் ஒரு நல்ல ஒரு நீம், அதுக்கப்புறம் சாலிசிலிக் ஆசிட் வந்து இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷ் வருது. அதனால நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வந்து வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டஃபில்ல ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வந்து வருது. எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கனாலும் கிளென்சரில் அதில் ஆயில் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஆயில் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஆயிலி ஸ்கின்னாவே கண்டிப்பாக ஆக்னேஸும் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னா சாலிசிலிக் ஆசிட். இது நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் உங்களுக்கு டிப்பாக சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் மற்ற வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. பிகாஸ் நான் அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் கண்டுபிடிச்சி, ஸோ டாக்டர்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணதை நான் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஆயிலி ஆக்னி ப்ரோனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சாலிசிலிக் ஆசிட்னு ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து உங்களோட லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இருந்ததுன்னா மட்டும் அந்த ப்ராடக்டை வாங்குங்க. இல்லைன்னா நான் இங்கே காட்டுற ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் காட்டுறேன், நீங்கள் அதிலிருந்து ஒன்று நீங்கள் தைரியமாக சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ சப்போஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்லேருந்து கொஞ்சமாக மாறி நார்மல் ஸ்கின்னாக ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ட்ரை ஸ்கின்னாகவும் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறோங்கிறது தான் இதில் மேட்டர். ஸோ இப்போ ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு கிளென்சரை வந்து பார்த்தாச்சு. எப்போயுமே வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நம்ம
போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது நம்ம போடுற ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம போர்ஸ்க்குள்ளே இருக்கிற அழுக்கையெல்லாம் எடுக்கிறது தான் இந்த கிளென்சரோட வேலை. ஸோ போர்ஸுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து முகம் கழுவுனதுக்கு அப்புறமும் போர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த ஓப்பனாக இருக்கும்போது நம்ம அப்படியே ஓப்பன் போர்ஸோட மேலே மேலே எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம், ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஆக்னி வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து மெயின் ரீசனே நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு ஆக்னி வர்றதுக்கு. ஸோ போர்ஸ் ஓப்பனோடையே விடக்கூடாது, இந்த போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது மெயினாக வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ போர்ஸை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டோனர் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனாகவே இது எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்சிங்கான ஸ்கின் கிடைக்கும். ஸோ டோனர் வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக டோனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஓப்பன் போர்ஸ் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம்ஸ் வராது. ஒரு ஆயிலி ஸ்கின்னோடையே அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ ஆக்னியும் வரும்போது அது இன்னும் டிஃபிகல்ட் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ஒரு டோனர் வந்து ஒரு நல்ல டோனராக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 ரூபா 10 ரூபா ஸோ அந்த மாதிரி சின்ன சீப்பான ஒரு டோனரெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கின் வந்து ரெட்டிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இச்சிங் ஆகும். ஸோ அதை விட நிறைய ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஒரு நல்ல பிராண்டில் ஒரு நல்ல டோனராக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டோனரெல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னா அலோவேரா ஜெல், சிம்பிளாக ஒரு அலோவேரா ஜெல், அதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் நிறைய அலோவேரா ஜெல் வருது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நான் வில்வாவோட பிராண்டில் அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அண்ட் நைக்காலையுமே கிடைக்குது. ஸோ நீங்கள் தேடி செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அலோவேரா ஜெல்லை வந்து முகம் கழுவிட்டு ஒரு அலோவேரா ஜெல் போடும்போது நம்ம போர்ஸ் வந்து நல்லா டைட் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டோனர். ஸோ இந்த டோனர் கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் நைக்கால ரோஸ் வாட்டர் டோனர் நிறையா வருது. ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு டோனர் வருது, அதை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டோனர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதையுமே வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரம் அப்ளை பண்ணுறது நம்ம ஸ்கின் கேரோட தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டெப். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, ஓப்பன் போர்ஸுக்காக டோனர் வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீரம் வந்து ஆயிலி ஸ்கின் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் அதிகப்படியான ஆயில் சுரக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம், பாக்டீரியாஸ் வந்து கில் பண்ணுறதுக்காக. சீரம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து டீப் லேயரில் போய் அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து மேலோட்டமாக ஸ்கின் மேலே இருக்கிற அழுக்கை வந்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டோனர் வந்து ஓப்பன் போர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். சீரம் வந்து டீப்பாக நல்ல டீப் லேயரில் போய் அதோட வேலை அதோட ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுறதுக்காக சீரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ஒரு ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற 2 சீரம் இருக்குது. ஸோ இந்த 2 சீரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாலிசிலிக் ஆசிட் சீரம், இன்னொன்று நியாசினமைட் சீரம். இந்த சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்கன்னா ஆக்னி ஸ்கார்ஸ், ஆக்னி ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட். ஸோ இந்த எத்தனை ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுங்கள். இந்த சீரம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது டீப் லேயரில் போய் நிறைய அதோட ரிப்பேரிங் ஒர்க் வந்து பண்ணும், சீபம் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆக்னிகாஸ் பாக்டீரியாவை கொல்லும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ ஸ்கின்னாக வந்து நம்மளுக்கு மாறும். ஸோ அதுதான் வந்து இந்த சாலிசிலிக் சீரமோட வேலை. ஸோ செகண்ட் சொன்னேன் இல்லையா நியாசினமைட், இந்த நியாசினமைட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் போர்ஸை நல்லா ட்ரீட் பண்ணும், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷனை வந்து நல்லாவே குறைக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் ஆகும். ஸோ இது எல்லா வேலையும் நியாசினமைட் பண்ணும். ஆயிலி ஸ்கின்ல உங்களுக்கு ஆக்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆக்னிஸே இல்லை ஆயில் ஸ்கின்ல, எனக்கு வெறும் இந்த ப்ராப்ளம் மட்டும்தான், ஓப்பன் போர்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன், பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் ஆயில்னஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நியாசினமைட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொன்னது வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்துலேயும் உங்கள் ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணி இந்த சீரம்ஸை வந்து வாங்கிக்கலாம். இந்த சீரம்ஸ் எல்லாமே அமேசானில் அவைலபிள், இல்லைனா நைக்காலையும் வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் ஆஃபர் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் கேர்லேயே ஃபோர்த் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ சீரமுக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் என்ன வித்தியாசங்கிற கொஷின் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். சீரம் வந்து நம்ம ஸ்கின்னோட ரிப்பேரிங் வேலை பண்ணுறது தான் சீரமோட வேலை. மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்னுக்கு மேலே அதோட ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது மட்டும்தான் மாய்ஸ்சரோட வேலை. அது டீப்பாக இன்னர் லேயர் வரையும் போய் அதோட ரிப்பேரிங் வேலையை பார்க்காது. மாய்ஸ்சரைசர் ஈரப்பதத்தை கொண்டு வரும், நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் பண்ணும், ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆயிலி ஸ்கின்கானது ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், ட்ரை ஸ்கின்கானது நிறைய மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து மாய்ஸ்சரோட வேலை. இதுவுமே ஒரு முக்கியமான ஸ்டெப் ஸ்கின் கேரில். ஸோ ஆயிலி ஸ்கின்கான மாய்ஸ்சரைசரில் ஆயில் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க, ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வாட்டர் இல்லைனா ஜெல் பேஸ்டு இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த திக்கான க்ரீமான இருக்கிற மாய்ஸ்சரைசர் எதுவுமே ஆயிலி ஸ்கின்னுக்கு சுத்தமாக செட் ஆகாது, அதை மட்டும்
செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த வித கொழ கொழ அதுக்கப்புறம் ஓவரா எண்ணெய் வழியிறது, இந்த கொழ கொழ வேர்வையா இருக்கிற டைம்ல அதுக்கு மேல ஒரு மாய்ஸ்சரைசர் போடணுமா? அப்படிங்கிற ஒரு எரிச்சல் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சில மாய்ஸ்சரைசர் வந்து நான் இதில மென்ஷன் பண்றேன். 1, 2 இப்ப சொல்றேன். Neutrogena ஹைட்ரா பூஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 லைட் வெயிட். நீங்க போட்டிருக்கிறதே தெரியாது. மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஸ்கின் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாரி ஸ்கிப் பண்றனால தான் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆயிக்கிட்டே இருக்கு. அந்த மாரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடாதுன்னா, அதுக்கேத்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நியூட்ரோஜெனா ஹைட்ரா பூஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லன்னா வந்து அஃபோர்டபுளா வேணும்னா, இந்த பாண்ட்ஸ்ல ஹைலரோனிக் லைட் வெயிட் ஜெல்லுன்னு ஒண்ணு வருது. இந்த டப் மாதிரி ஒரு ப்ளூ கலர் டப்பால வரும். ஸோ அதுவுமே கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப அஃபோர்டபுள். ஒரு ₹150க்குள்ள இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்கின் கேர்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னா, இப்ப நான் இங்க காட்டியிருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க பயப்படாம ட்ரை பண்ணலாம். இது எல்லாம் ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன். உங்க ப்ராடக்ட்ஸ்லயே முக்கியமான ஒரு நேம் இருக்கான்னு செக் பண்ணணும்னா, அது என்ன நேம்னா, நான் காமிடோஜெனிக். இந்த நான் காமிடோஜெனிக் எதுக்கு இருக்குன்னா, இந்த ப்ராடக்ட் போடும்போது நம்ம ஸ்கின்ல அந்த ப்ராடக்ட் போட்டதுனால ஒரு பிம்பிள் வருதுங்கிற ஒரு பிரச்சனை வந்து அதுல இருக்காது. அதுதான் வந்து இந்த நான் காமிடோஜெனிக்ன்னு ஒரு நேம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். ஸோ 5த் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனும் கண்டிப்பா அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின் டேமேஜ மோஸ்ட்டா பண்றது இந்த சன் தான். ஸோ அதனால நம்ம சன்ஸ்கிரீன் வந்து ஸ்கிப் பண்ணாம அப்ளை பண்ணணும். ட்ரை ஸ்கின் இல்ல ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இது 2த்துலயும் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அப்படி வாங்கக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீன்ல இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்க சன்ஸ்கிரீன் வந்து ஒயிட் காஸ்ட் இல்லாததான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைட் வெயிட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹெவி ஃபீல் இல்லாத மாரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெல் பேஸ்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் மேட் பேஸ்டு கூட நீங்க வாங்கலாம். இந்த மேட் பேஸ்டுக்கும், ஜெல் பேஸ்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஜெல் பேஸ்டுல இருக்கிற சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ண உடனே குயிக்கா அப்சர்வ் ஆயிடும். மேட் ஃபினிஷ்ல இருக்கிற சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா, அது நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 5, 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அது செட்டில் ஆகுற டைம் வந்து 5, 10 நிமிஷம். அப்பதான் வந்து அதோட ஒயிட் காஸ்ட் இல்லாம நல்லா ஒரு மாரி பூதம் மாதிரி, வெள்ளை அடிச்ச மாதிரி இல்லாம, நம்ம ஸ்கின்னோட செட்டில் ஆகுறதுக்கு அது ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரல் ஸ்கின் மாரி தெரியும். ஸோ இந்த மேட் ஃபினிஷ்ல பண்ணக்கூடாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்படி 3 ஃபிங்கர்ஸ்ல எடுப்பாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நேரம் போட்டு இப்படி இப்படி தேய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தேய்க்கும் போதே வந்து அது திரியா ஒயிட் கலர்ல அது வந்து சன்ஸ்கிரீனே திரியா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க போட்டதோட யூஸே அதில் கிடையாது. எப்பயுமே சன்ஸ்கிரீன் எந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணீங்கனாலும் லைட்டா இப்படி வந்து ஃபேஸ்ல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தானாவே அதில செட்டில் ஆயிடும். செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்க லைட்டா இப்படி மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அது ஈவனா மாறிடும். ஸோ நீங்க ரொம்ப நேரம் போட்டு தேய்க்கிறதுனால அந்த சன்ஸ்கிரீன் உங்க கையோட ஸ்கின்னுக்கு தான் போகும் தவிர, உங்க ஃபேஸோட ஸ்கின்னுக்கு போகவே போகாது. போட்டும் பலன் இல்ல. ஸோ அதனால தான் சொல்றது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது அதை விட முக்கியம். வந்து இந்த மாய்ஸ்சரைசர், சீரம் எல்லாம் அப்ளை பண்றீங்கல்ல. ஸோ அப்ளை பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுவீங்கல்ல. சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வெளியில போகக்கூடாது. 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வெளில போங்க. ஏன்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு நேரடியா வெளில போனீங்கன்னா நல்லா ஹர்ட் ஆயிடும். அது ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதாவது ஆக்டிவேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. சன்ஸ்கிரீன் ஆக்டிவ் ஆகுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வெயில்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோக்கு டேன் ஆகாது. ஸோ அப்படிதான் வந்து சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்ப சொன்ன ஆயிலி ஸ்கின் ப்ராடக்ட்லலாம் வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல எது யூஸ் பண்ணணும், நைட் ஸ்கின் கேர்ல எது யூஸ் பண்ணணும்னு ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸோ மார்னிங் வாஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாவே போதும் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு. நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல நைட்டு வந்து உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணும். அதாவது ரிப்பேரிங் ப்ராசஸ் வந்து நைட்டு நேரத்துல தான் எல்லாரோட உடம்புலயும் நடக்கும். ஸோ நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின்னை வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல டோனர் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சீரம் யூஸ் பண்ணிட்டு, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நான் இப்போ காட்டினதுலேருந்து நம்பி நீங்கள் வாங்கலாம். ஸோ வாங்கிட்டு இப்படி இப்படி செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி செய்யுங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ, பாய்.